எப்படி இருக்க முத்து? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தை மாமா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். உட்காருங்க, வாங்க. இல்ல, இருக்கட்டும். கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ எப்ப நம்ம வீட்டுக்கு வர போற? எந்த வீட்டை பத்தி பேசுறீங்க? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நினைக்கிறேன். உங்க கூட ஒண்ணு உங்க அம்மா இருக்க முடியும், இல்ல நான் இருக்க முடியும். நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது இதுக்கப்புறம் சரியா வராது. முத்து, என்ன 2 நாள் ஆனா மனசு சரியாயிடும் நினைச்சேன். இன்னும் கோவம் போகலையா? நான் கோவப்படலைங்க, நிதானமா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். முத்து, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேம்மா. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரப்போறதே இல்ல. இது உங்களுக்கும் தெரியும். ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ற மாதிரி பண்ணா வாழ்நாள் முழுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இதோ பாருங்க, அந்த வீட்ல உங்களுக்காக தான் நான் அனுசரிச்சு போறேன். அதுக்காக கடைசி வரைக்கும் இப்படியே அனுசரிச்சு மூச்சு முட்டிக்கிட்டே வாழ முடியாது. முத்து, இல்லங்க, உங்களுக்காக என்ன வேணா தாங்கலாம். அதுக்காக உங்க அம்மாவோட குத்தல் பேச்ச தாங்கிட்டே இருக்க முடியாதுங்க. எப்பவாவது கோவப்பட்டா சரி, எப்ப எடுத்தாலும் குத்தி குத்தி பேசுறாங்க. எங்க அண்ணங்க 2 அண்ணங்க வீட்டு பிரச்சனை வந்ததுன்னா அதை கொண்டு வந்து ஏன் தலையில கொட்டுறாங்க. ஆனா நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தள்ளி நின்னுக்கிறீங்க. இது தப்பு இல்லையாங்க? மாமியாரையும் மருமகளையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது. நான் சொல்றது கவனமா கேளுங்க. இந்த பிரச்சனைக்கு உங்களால மட்டும் தான் முடிவெடுக்க முடியும். நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க கடைசி வரைக்கும் இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. உங்களுக்காக எங்க வீட்ல எதையுமே சொல்லாம சும்மா எங்க வீட்டை தேடிச்சு அதனால பார்க்க வந்தேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால இதுதான் பண்ண முடியும். உங்க பேரு கெட்டு போகாம என்னால பாதுகாக்க முடியும். உங்க வீட்ல என்னோட மரியாதையை நீங்க தான் காப்பாத்தணும். சரி முத்து, உனக்கு செலவுக்கு பணம் வேணுமா? இல்லங்க, பணத்துக்கு எனக்கு என்னைக்குமே தேவை இருந்ததில்ல. என் அக்கௌண்ட்ல நிறையவே இருக்கு. வேணும்னா நான் எடுத்துப்பேன். முத்து, என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலல்ல? இங்க பாருங்க, உங்களை பத்தி நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். யோசிச்சு பார்த்ததுனால தான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். ஓஹோ, என் மவ கிட்ட பேசி என் மவளை வீட்டை விட்டு துரத்திட்டு தான் இந்த நடிப்பு நடிக்கிறாங்க இங்க வந்து. சரி, இப்ப நம்ம போனோம்னா மருமோனை வாங்கன்னு கேட்கணும். இவர் மூஞ்சில முழிக்கவும் வேண்டாம், இவரை வாங்கன்னு கேட்கவும் வேண்டாம். என் பிள்ளையை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டு இங்க எதுக்கு வந்திருக்காரு? முத்து, ஆனா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. உண்மையாவா? நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா? நீ நம்புனா நம்பு, ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். முத்து, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் அம்மாவை சத்தம் போடுறேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். சரிங்க, வாங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? இதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டாங்க. பின்ன உங்க அம்மா உங்களை மயக்கிட்டேன் அப்படி இப்படின்னு ஏட்டி போட்டி பேசுவாங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். எங்க 1000 பேசுவீங்க, உங்க அம்மா முன்னாடி வாயை மூடிட்டு நிப்பீங்க. நான் தான் கிளி வாங்கணும். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. என்னை நம்பி ஒரு தடவை வந்தாதான் என்ன? இல்லங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்புவேன். ஆனா உங்க அம்மா கிட்ட எனக்காக சப்போர்ட்டா நீங்க பேசவே மாட்டீங்க. அது எனக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நம்பி ஏமாந்து நான் ஏன் வரணும் சொல்லுங்க? நீங்க நல்லா கெஞ்சுவீங்க, பேசுவீங்க. உங்க அம்மா கிட்ட போன உடனே வாய் 2 மூடிக்கும், காது 2 கேட்காம போயிடும். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. யாராவது பார்த்தா வம்பா போயிடும். நான் இவங்க எல்லாம் தேடிச்சு பார்க்கணும் போல இருந்தது, அதனால இங்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். யாரா பார்த்துட்டாங்கன்னா வம்பா போயிடும். அம்மா, என்னாச்சுமா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா. ஆதி எங்க? அம்மா, அவ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கா. கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டுருக்கேன். இப்பதான் விட்டுட்டு வரேன். நீ ஆபீஸ் போலையாப்பா? இல்லம்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போறாங்கனால அவளை விடுறதுக்காக போயிருந்தேன். இதோ 10 நிமிஷத்துல கிளம்ப போறேன். என்னாச்சுமா, உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, உன்கிட்ட ஒரே விஷயத்த பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டுப்பா. எவ்வளவு நேரம் தான் ஒரே விஷயத்த மறுபடி சளைக்காம பேசிக்கிட்டே இருக்கிறது? எனக்கு என்னவோ உன் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்டேன்னு தோணுது. என்னம்மா சொல்றீங்க? நான் மாறிட்டேனா? என்னை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆமாப்பா, ஒரே வீட்ல இருக்கோம் தான் பேரு. ஆனா உன் கண்ணுக்கு உன் பொண்டாட்டி உன்னை தவிர வேற யாருமே தெரியல. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, உன் கண்ணுக்கு நாங்க யாருமே தெரியல. எங்களை பத்தின எந்த கவலையும் உனக்கு இல்ல. உனக்கு உன் பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியம். அவளோட சித்தி வீட்டுக்கு போகணும், அவளை அவுட்டிங் கூட்டு போகணும், அவளை டின்னர் கூட்டு போகணும். அவ ஏதாவது படிக்கணும்னு சொன்னா அது கிளாஸ் சேர்த்து விடணும். ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு அவளை கொண்டு போய் கிளாஸ்ல விட்டுட்டு வரணும். எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியும் உன்னை பத்தியும் மட்டும்தான். எப்படி உன்னை இவ்வளவு சுயநலமா வளர்த்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அம்மா, எதனாலும் நேரடியா சொல்லுங்கம்மா. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்களுக்கு என்ன திட்டுன்னு திட்டுங்க, அடிக்கனா கூட அடிங்க. ஆனா என்னன்னு சொல்லுங்க. எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. உனக்கு கல்யாணம் நடந்து 10 நாள் தான் ஆகுது. நான் இதெல்லாம் உனக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நானே சொல்றேன், இதெல்லாம் நீயே பார்த்துருந்துருக்கணும். உன் தங்கச்சி இந்த கல்யாணம் நடந்து 2 வருஷத்துல ஒரு நாள் கூட நம்ம வீட்டுக்கு வரல. இப்ப வீட்டுக்கு வந்திருக்காளே, என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது விசாரிச்சியா? எப்படி விசாரிப்ப? உனக்கு தான் உன்னை பத்தியும் உன் பொண்டாடி பத்தி யோசிக்கிறதுக்குமே டைம் பத்தலையே. இந்த வீட்டுக்குள்ள யார் வரா யார் போறா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா கஷ்டத்துல இருக்கிறாங்களா, எதை பத்தியும் பாக்குறதுக்கு உனக்கு நேரம் பத்தல. இதுக்கு இடையில உன் தங்கச்சி எப்படி இந்த கண்ணீரோட வீட்டுக்கு வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு ஒன்று தோணல. யோசிக்க நேரம் கிடைக்கல.
இல்ல அவ கண்ணீரே உன் கண்ணுக்கு தெரியல அப்படித்தானே? கொஞ்சமாவது யோசிச்சியா நீ இப்படி எல்லாம் நடந்தா உன் தங்கச்சி ஏங்குவான்னு? அம்மா அவளை போக வேணாம்னு யார் சொன்னா? அவளுக்கு கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சுமா. அவ கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருந்தா அவ என்ன நினைப்பா? நம்மளை பத்தி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே அக்கறை இல்ல நினைக்க மாட்டா? நான் கேட்டேம்மா, அதுக்கு அவ நம்மள எல்லாம் பார்க்கணும்னு தான் வந்திருக்கேன்னு சொன்னா. அவ புகுந்த வீட்டை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு அப்படி போய் சொல்லியிருக்கா. அவ புகுந்த வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, அவ வீட்டை விட்டு வந்திருக்கா. அந்த வள்ளி உன் தங்கச்சியை வீட்டை விட்டு துரத்திருக்கா. நம்ம முத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம வருத்தப்படுவோன்னு அவ மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? நான் தங்கச்சிக்காக என்ன வேணா பண்ணுவேன், அது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இங்க பாருப்பா, ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்தோன்னு அவன் பொறுப்பு கூடுது. அவன் பொண்டாட்டி, அவன் அம்மா, அவன் தங்கச்சி, அவன் குடும்பம் எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கணும். எல்லாருக்கும் சம மரியாதையும் சம உரிமையும் கொடுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டையோ இல்ல பொண்டாட்டியையோ ஒருத்தரை ஏத்தி ஒருத்தரை இறக்கி பாக்குறது நல்ல ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்லப்பா. அவளே மனசு வருத்தப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. வாய் விட்டு அழுதா கூட கஷ்டம் போயிடும். ஆனா மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்கா. அவ முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் இதை உங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீ எல்லாரையும் எப்பவும் புரிஞ்சு நடந்துப்ப, எல்லாரையும் பாப்ப, அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத வரைக்கும் கவனிச்சு பாப்ப. உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரூமுக்கு போறேன் கிருஷ்ணா. என்னடா குமாரு 3 மணிக்கே வரேன்னு இவ்வளவு நேரம் ஆயிட்டு எங்க போன? கம்பெனில கொஞ்சம் வேலை இருந்ததுமா. கம்பெனில வேலை இருந்ததா? அப்ப கம்பெனிலயா இருந்த? வேற எங்கம்மா இருப்பேன்? நான் ஃபோன் போட்டனே, நீ அங்க இல்லைனாங்க, வெளியே போயிருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப என்னம்மா வேணும்? எங்க போனேன்னு கேட்டேன். கேட்டா இங்க எங்க போனேன்னு சொல்ல வேண்டியதானே? அம்மா, நான் முத்துவை பார்க்க போயிருந்தேன். எனக்கு தெரியும்டா நீ அங்கதான் போயிருப்பேன்னு. எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. ஆனா கொஞ்ச நாள்லயே ஆள் மெலிஞ்சு போயிட்டாம்மா. பார்க்கவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. நம்மள அவளை போக சொன்னா அவ கொளுத்து போய் போனா அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? சரிம்மா விடுங்க, எனக்கு எதை பத்தி பேச விருப்பம் இல்லை. வேற என்ன சொன்னா? உன் மாமியா இருந்தாளா? உன் மச்சனமா இருந்தாங்களா? யாரும் இல்லம்மா. நான் 5 நிமிஷத்துக்கு மேல அவட்ட பேசல, உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி, தங்கச்சி மர பாத்தியா? யாரையும் பார்க்கலன்னு சொல்றேன்லாமா. சரிடா, சரி எதுக்கு கத்துதே இப்போ? சரி, அவ முடிவா என்ன சொன்னா? எப்போ வரலாம்? முதுகு கை கால்லாம் வலிக்கி, எப்பா என்ன வேலை, வீட்டுல வேலை பார்த்து முடியல. அவன் என்னமோ பெரிய மகாராணியாட்ட ஏமாட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். எப்போ வரலாம்? ஏம்மா நிஜமாவே நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல? எனக்கு புரியல. ஊர் உலகத்துல நடக்காது என்ன நடந்துருச்சுன்னு ஆத்தா வீட்டுல போய் உட்காந்துருக்கா. கிளம்பி வர சொல்லு. ஊர்ல அவன் பொண்டாட்டியை போட்டு மிதிக்கான், அடிக்கான், குத்துதான். நம்ம ஒண்ணுமே சொல்லலையா அவளை? இதோ பாருமா, எல்லாருக்கும் வயசாக ஆக பொறுமை வரும். உனக்கு வயசாக ஆக புத்தி குறையுது. உன்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லம்மா, என்னை விட்டுருமா. டேய், என்னடா முழுசா இப்படி பொண்டாட்டி தாசன் ஆயிட்ட? ஹாய்ங்க, நான் வந்துட்டேன். பாப்பா, கிளாஸ் எப்படி போச்சு? நல்லா போச்சுங்க, ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறத விட இவங்க சொல்லி கொடுக்கறது ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுது. அப்படியா? சரி, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லைங்க, நேரம் போனதே தெரியல. கிளாஸ்க்குள்ள போனோம், கட 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 கடன்னு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் இல்ல, ரொம்ப ஆசையா வர இருந்தனா அடுத்த என்னன்னு நல்லா போச்சு. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கிடைச்சாங்க தெரியுமா. அப்புறம் நிறைய புக்ஸ் வாங்க வேண்டியிருக்குங்க. அங்க யாரோ ஒரு 6 மாசமா படிக்கிறாங்களாம். அந்த பொண்ணு பேர் கூட கவிதாவோ ஏதோ சொன்னா. அவ அதுக்குன்னு இம்பார்ட்டன்டா சில புக்ஸ் இருக்கான். இதை மட்டும் படிச்சனா சீக்கிரமா கிளியர் பண்ணிடலாம்னு சொன்னா. ஓ, அவ்வளவுதானா? சரி, நாளைக்கு போய் வாங்கிடலாம். ஏங்க, என்னென்ன வேணும், என்னென்ன புக்குன்னு கூட கேட்கல. அதான் லிஸ்ட் கொடுத்துருக்கல, இதை பார்த்து வாங்கிக்கலாம். முத்து, முத்து, கண்ணா என்னாச்சுமா? என்னாச்சுமா? அம்மா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்லம்மா. எனக்கு எல்லாமே தெரியுமா. மாப்பிள்ளை இன்னைக்கு இங்க வந்திருந்தாருல, அவர் பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன நான் இடையில வந்து என்ன பேச, புருஷனு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு அமைதியா இருந்துட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் போட்டாவலாமா? நான் கேட்கறேன்ல, ஏதாவது பதில் சொல்ல. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தா நடக்கிறது, ஃபைல் பார்க்கறது, ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறத பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கணும். என் லைஃப்பில் நான் பெரிய ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் பொண்ணாக பிறந்துட்டேன். வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி அனுசரணையாக கவனிச்சுக்கணும், எப்படி சமைக்கணும், எப்படி காஃபி போடணும், எப்படி வீட்டு வேலை பார்க்கணும்னு இதுதான் சொல்லி கொடுத்தீங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது தாத்தாட்ட ஏதாவது கற்றுக்கலான்னு போகும்போது
பொம்பளை பிள்ளை இதை கத்துக்கோ, நாளைக்கு இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க என்ன ஒரு பொண்ணா மட்டும் தான் பாத்தீங்க. ஆனா அண்ணன் அப்படி இல்ல. 2 அண்ணனுங்களையும் பிசினஸ்ல பெரிய ஆளாக்கணும்னு ட்ரை பண்ணீங்க. தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி விட்டீங்க. முழிச்சிட்டு இருக்க என்ன தூங்க போ சொன்னீங்க. என் வாழ்க்கையில எதுவுமே மாறலம்மா. இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன் பேரு. ஆனா எனக்கு இந்த குடும்பம் என்ன கொடுத்தது? இந்த குடும்பத்தால எனக்கு என்ன கிடைச்சது? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல பிறந்திருந்தா கூட என்ன அவங்க அப்பா அம்மாவும் நல்லா வளர்த்திருப்பாங்க. உனக்கு என்ன ஆசை, நீ என்ன படிக்கணும்னு கேட்டிருப்பாங்க. என்னோட இஷ்டப்படி என்னோட எதிர்காலத்தை விட்டுருப்பாங்க. முத்து, உன்னை யாருமே ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, திட்டிடக்கூடாதுன்னு தானமா நான் அவளை வளர்த்தேன். நானும் இந்த வீட்டில் அப்படித்தானமா இருக்கேன். என்ன குறைஞ்சு போயிட்டேன்? அம்மா சொல்றதா இங்கே எல்லாம். உங்களோட ஆசை இந்த 4 சோத்துக்குள்ள இருக்கிற உங்களோட குடும்பம் உங்களுக்கு கீழே இருக்கணும், உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், உங்க பேச்சு கேட்டு நடக்கணும்னு. என்னோட ஆசை அது இல்லம்மா. என்ன நீங்க வளர்த்தது, என்ன நீங்க படிக்க வச்சது, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே உங்க இஷ்டப்படி தான் இருந்தது. நானும் கல்யாணம்னு ஒரு கனவுல இருந்தேன். மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு போறோம், இதுக்கப்புறமாவது சுதந்திரமா இருப்போம். எப்ப பாரு நீங்க சொல்வீங்களே சக்கரவர்த்தி பேத்தி வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு. இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்காது, நாம இருக்கலாம் நினைச்சேன். ஆனா எல்லாம் பாலா போச்சு. என் விதி, என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்காது போல. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? என் 2 அண்ணங்க என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்குது. எடுத்துக்காட்டா சின்ன எடுத்துக்கோங்க. ஆதிக்கோ சின்னனுக்கோ கல்யாணமே நடக்க கூடாதுன்னு சொன்னீங்க. நடந்தா நான் செத்து போயிடுவேங்கிற அளவு கூட நீங்க மிரட்டுனீங்க. ஆனா அவங்க கல்யாணம் கூட நடந்தது. ஆனா எனக்கு என் வாழ்க்கையில நான் அப்படி நினைச்ச சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கல. ஏமா? நான் அழுதுட்டு இருக்கும்போது இந்த உலகமே என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. இந்த உலகமே என்னை கேலி பண்ற மாதிரி இருக்குமா? என்னோட கஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள வச்சு வச்சு அது எனக்கு நாளுக்கு நாள் அதிகமாகுதுமா. குறைஞ்ச பாடு இல்லை. தினம் தினம் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நானும் சின்ன பிள்ளையிலேருந்து சரி நாளைக்கு நம்மளுக்கு நல்ல நாள் பிறக்கும், நாளான்னைக்கு பிறக்கும், நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா எனக்கான காலம் ஒரு நாளும் வரல, இதுக்கப்புறமும் வராது. நான் யோசிச்சிருக்கேம்மா, என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு ராஜகுமாரன் வருவான். அவன் என்னோட ஒவ்வொரு ஆசையும் கேட்டு கேட்டு நிறைவேற்றுவான்னு. குமார் வந்தாரு. என் மேல அன்பாதான் இருந்தாரு. என்னோட ஆசையை மதிச்சாரு. என் கனவுகளுக்கு உயிர் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அங்கேயும் உன் பிள்ளைங்க தான் எனக்கு இடைஞ்சலா இருக்காங்க. உன் பிள்ளைங்க அவங்க பொண்டாட்டிட்ட சரியா நடந்துக்கலன்னு என் மாமியார் என்ன பேசுறாங்க. அதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? நீ கொஞ்சமாவது யோசிச்சு இருந்திருக்கணுமா. ஒரே குடும்பத்துல 3 சம்பந்தம் பண்ணிருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் பெரிய அண்ணனுக்கு பண்ணியிருந்தா எனக்கு பண்ணிருக்க கூடாது. இல்ல எங்க 2 பேருக்கும் பண்ணியிருந்தா கிருஷ்ணா அண்ணனுக்கு பண்ணிருக்க கூடாது. நீங்க எல்லாரும் பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன். எப்பவுமே நான் மட்டும் தான் அனுபவிக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியும் கிடைக்காது, சந்தோஷமும் கிடைக்காது, ஆத்ம திருப்தியும் கிடைக்காது. ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் அவங்க ஆசைப்பட்டவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிடுச்சு. ஆனா எனக்கு நான் ஆசைப்பட்டதும் கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கல. நான் என்ன பண்றேன்? நான் பண்றது சரியா தப்பா? அந்த வள்ளி பண்ண மாதிரியே தப்ப நானும் பண்றேனோ? என் பையனும் என் மருமகளும் சந்தோஷமா இருக்காங்க, என் பொண்ணு கஷ்டப்படுறான்னு என் பையன்கிட்ட போய் நீ சந்தோஷமா இருக்காதுன்னு சொல்றது தப்பு தானே? ஆனா நான் என்ன பண்றது? இவங்க 4 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது என் பொண்ணு மட்டும் அழுதுகிட்டு இருக்கா. ஒருவேளை முத்துவை வேற யார் வீட்லயோ நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கண்டிப்பா இவங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ணணும்? என் பொண்ணோட வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்றது? இந்த வள்ளி வேற வயசான காலத்துல ஒரு ஓலையில ஒரு ஓரத்துல முடங்கி கிடக்காம இப்படி என் மகளை கொடுமைப்படுத்தி உசுர வாங்குறா. அவ பொண்ணுங்களை நான் ஏதாவது சொல்றேன்னா இவ ஏன் என் பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்றா? இன்னைக்கு என் பிள்ளைகிட்ட நான் என்ன ஏதோ பேசிட்டேன். என் பிள்ளை எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு நாளும் தனக்குன்னு யோசிக்காதவ. சின்ன வயசுலேருந்து கம்பெனி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் இப்பதான் பொண்டாட்டின்னு வந்து ஆதின்னு வீட்டுக்கு வரான். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பிள்ளைய என்னமெல்லாம் பேசிவிட்டேன். என் பிள்ளை மனசு என்ன கஷ்டப்படும். என் மக கஷ்டப்படுறான்னு என் மக மனசு கஷ்டப்படுத்திட்டேனே, இது தப்பு தானே? என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருந்தவனா நான் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். நான் ஏன் கோவப்பட்டேன்? நான் ஏன் என் பிள்ளைய காயப்படுத்தினேன்? அம்மா, என்னம்மா இன்னும் நீங்க தூங்கலையா? தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். சாரிம்மா,
என்னாலதான் நீங்க கவலையா இருக்கீங்களா? நிஜமாவே தங்கச்சி இப்படி பிரச்சனையில வந்திருக்கான்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ முன்னாடி நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. என்னை மன்னிச்சிடுப்பா. இல்லம்மா, நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க. ஒரு அம்மாவா நீங்க பண்ணது ரொம்ப சரிதான். நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க சொன்னது சரிதாம்மா. நான் என்னையும் ஆதியை பத்தி யோசிச்சதுல மத்ததை கவனிக்காம விட்டுட்டேன். என் தங்கச்சி காயப்பட்டிருக்கிறதையும் இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறதையும் அவ கண்ணில் தெரிஞ்ச துக்கத்தையும் பார்க்க மறந்துட்டேம்மா. காதல் என் கண்ணை மறைச்சிடுச்சு. இப்ப நான் சொல்றேம்மா, எப்படியாவது தங்கச்சிக்கோ குமாருக்கு இருக்க பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேம்மா. அது வரைக்கும் நாங்க பார்த்து நடந்துக்கிறோம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே கஷ்டப்படக்கூடாதுமா. குறிப்பா நம்ம தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது. அவளை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். எனக்கு தெரியும் கண்ணா, நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீ அதை சரி பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும் கண்ணா, என் வளர்ப்பு என்னைக்குமே பொய்யாகாது. இந்த குடும்பம் தான் உனக்கு முதல்ல, மற்ற எல்லாரும் உனக்கு அப்புறம் தானே எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம்மா, சரியா சொன்னீங்க. எனக்கு நம்ம குடும்பம் தான் முதல்ல, மற்ற எல்லாமே அப்புறம்தான். சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்புறேன். நேரம் அடிச்சு பாருங்க. சரிப்பா. இதுதான் விஷயமா? இதுக்கு தான் இப்படி இருக்கிறியா? என்னங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், இதுதான் ஒரு விஷயமான்னு கேட்கீங்க? இங்க பாரு சுப்லட்சுமி, உனக்கு யாரை பத்தி தெரியுமோ தெரியாதோ, எனக்கு என் மவளை பத்தி நல்லா தெரியும். இந்த சண்டை வந்தது நல்லதுக்கு தான். அந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் இருக்கிறத விட அந்த ஆள் இல்லாம போகும் பாத்தியா? அப்பதான் அந்த ஆளோட அருமை பெருமை எல்லாம் வெளியே வரும். நம்ம பொண்ணு இன்னும் ஒரு மாசம் இங்கே இருக்கட்டும், ஒன்னும் கெட்டு போறது கிடையாது. அவங்க நம்ம பிள்ளை இல்லாதப்பதான் நம்ம பிள்ளையோட அருமையை தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் சொன்ன உடனே ஆனவனன்னு சொல்லுவீங்க, உடனே மாமன் கிட்ட போய் சொல்லுவீங்க, மூத்தவன்ட்ட சொல்லுவீங்க, எல்லாரும் சேர்ந்து சண்டைக்கு போவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? சுப்புலட்சுமி, நல்ல யோசி. கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆகுது. நம்ம புள்ள மறு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் அந்த வள்ளி என்னைக்காவது அனுப்பி வச்சாங்களா? நம்ம பிள்ளைய அனுப்பல. கேட்டா அது எப்படி கல்யாணம் நடந்து வந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மகா வந்திருக்கா. இருக்கட்டும், எனக்கு நம்ம மாப்பிள்ளைய பத்தி நல்லா தெரியும். நம்ம மகளை அவ்வளவு மிஸ் பண்றாரு, முகத்திலேயே தெரியுது. நீங்க எப்ப பாத்தீங்க? அவங்க 2 பேரும் ஹால்ல நின்று பேசிட்டு இருந்தாங்கல்ல, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க நீங்க இருந்தீங்களா? நான் பார்க்கலையே. ஏங்க, அந்த இடத்துல தான் நீங்க இருந்தீங்கன்னா வெளியே வந்து மாப்பிள்ளைய நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்கணும்ல. எதுக்கு ஒளிஞ்சு கிடந்தீங்க? நீயும் தான் அந்த இடத்துல இருந்த. நீயும் வெளியே வந்து மாப்பிள்ளைய நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே? என்னங்க பேசுறீங்க? என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, நம்ம மகளோட புருஷன், நம்ம மருமக. நம்ம மரியாதை இல்லாம பேச முடியுமா? என்ன இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற உறவு இல்லாம போக போதா? புருஷன் பொண்டாட்டிய, பொண்டாட்டி புருஷனை 1000 கேள்வி கேட்கலாம், இல்ல அவங்க திட்டுறதா வாங்கிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது கடைசி வரைக்கும் மனசுலயே நின்னு போயிடும்ல. அதுக்கு தான் நானும் அமைதியா இருந்தேன். ஆனா நம்ம மக ஒன்னும் அமைதியா இல்ல. நல்ல பதிலுக்கு பதில் கேட்டுட்டு தானே இருந்த. ஆமாங்க, இருந்தாலும் எங்க அம்மா விட்டுட்டு வாரேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா பாத்தீங்களா? சுப்புலட்சுமி, என்னங்க? இப்ப நமக்கும் 2 மருமக்குமார் இருக்காங்க. மீனா ஆதின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேத்துல யாராவது ஒருத்தி உன் பிள்ளைய உன்கிட்ட பிரிக்கணும்னு முடிவெடுத்து நாங்க தனி கொடுத்து போறோம்னு சொன்னா உன் பிள்ளைங்க சரின்னு சொல்லிடுவாங்களா? ஓஹோ, தனி கொடுத்து நான் போகணும்னு கேட்பாளுகளோ? கேட்டுருவாளுகளா? பாரு, இத சொன்னதுக்கே உன் முகம் எப்படி மாறிடுச்சு. அப்ப அவங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும். கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. இப்ப உங்க அம்மா விட்டுட்டு வானா அந்த பையன் எப்படி வருமா சொல்லு? அவங்க உடனே சரின்னு சொல்லியிருந்தாதான் நான் மருமனை பத்தி தப்பா நினைச்சிருப்பேன். பரவாயில்ல, அம்மா மேலையும் பொண்டாட்டி மேலையும் ஒரே பாசம் இருக்கு. அதான் 2 பக்கமும் கிடந்து அல்லாடுதாரு. அப்ப கடைசி வரைக்கும் அல்லாடட்டும். நம்ம மகன் நம்ம கூட நம்ம வீட்லயே இருக்கட்டும். அந்த வீட்டுல போய் அவர் கூட வாழ்ந்தது போதும். சக்கரவர்த்தி குடும்பத்து வாரிசு அந்த வீட்டுல போய் அல்லாடணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்ன பேசுற? அமைதியா இரு. நான் தான் சொன்னேன்ல, அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நீ தலையிடாதுன்னு. ஏங்க, அது எப்படி தலையிடாம இருக்க முடியும்? நம்ம பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். பொம்பளை பிள்ளைன்னு சொல்லாத, பெண் சிங்கம்னு சொல்லு. எல்லாரும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரறிய பண்றத நம்ம மக பொறுமையா அவங்க உள் மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. நம்ம மகளை மீறி எதுவும் நடக்காது. ஒருவேளை நம்மளுக்கு மகளுக்கு பேச தெரியலன்னா நம்ம போய் பேசலாம். இவதான் மாப்பிள்ள வாயடிச்சு போற அளவுக்கு கேள்வி கேட்கிறாளே, பின்ன நமக்கு என்ன வேலை? பேசாம பாரு, மகா வீட்டுக்கு வந்திருக்கா, வாய்க்கு வக்கனையா சமைச்சு போடு, பலகாரம் பண்ணி கொடு, அங்க இங்க கூட்டிட்டு போ, அம்மைய மோடு ஷாப்பிங் போங்க, வாழ்க்கையே என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு மாமியா கருது கூட்டிட்டு போயிட்டா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு விட மாட்டா. பாத்துக்கோ. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். திரும்ப வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைய விடவே மாட்டாங்க. என்னங்க, நம்ம மருமக வந்து நம்ம மகளை கூட்டிட்டு போயிருவாருல? கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவாரு. ஏன்னா அவரோட 2 தங்கச்சிங்களும் இங்க தானே வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கை பாதிக்கும்னு ஒரு பயத்திலேயாவது கூட்டிட்டு போவாரு. இன்னொரு தடவை இந்த வள்ளி மட்டும் என் மகளை ஏதாவது கொடுமை பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவளோட 2 மகள்களும் என் கையில அவ்வளவுதான். என்ன பேசுற சுப்லட்சுமி? என்ன பேசுற? சரியாதான் பேசுற.
அவ என் மகளை கஷ்டப்படுத்தினா நான் அவளோட 2 மகள்களையும் கஷ்டப்படுத்துவேன். புரிஞ்சுதான் பேசுறியா? மருமக்குமார் கஷ்டப்பட்டா உன் பசங்க 2 பேரும் கஷ்டப்படுவாங்க. நம்ம வீட்டுல தான் நிம்மதி போகும். அந்த வள்ளி பண்ற தப்ப நீயும் பண்ணாத. புரியுதா? குடும்பத்தை சேர்க்கணும், ஒத்துமையா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு யோசி.